முக்கிய செய்தியை பார்க்கிறோம். ஆந்திராவில் வெள்ளம் ஏற்பட்டதன் நீட்சியாக மேலும் 14 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நாளை இந்த ரயில் சேவைக்கான ரத்து அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கிறது. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த ரயில்களுக்கான அறிவிப்பு என்பது வெள்ள பாதிப்பின் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. நாளை புதுச்சேரி ஹவுரா விரைவு ரயில் செப்டம்பர் 7 கன்னியாகுமரியிலிருந்து புறப்படக்கூடிய அந்த ரயில் என்பதும் தாமதமாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், இந்த ரயில்கள் ரத்து தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். எந்தெந்த ரயில்கள் ரத்தாக இருக்கின்றன? அபிநயா, நேற்று 20 ரயில்கள் நேற்று ரத்து செய்யப்பட்டது. இன்றும் சுமார் 14 ரயில்கள் தற்போது வரை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கை மேலும் கூடும். நேற்றே பல பகுதிகளில் வெள்ளம், அதாவது ஆந்திரா தெலுங்கானா பகுதிகளில் இந்த ரயில் பாதைகளில் பெருமளவு தண்ணி சூழ்ந்துள்ளதால் ரயில் சேவையானது தொடர்ந்து ரத்து செய்யப்பட்டு வருகிறது. இன்றும் அந்த சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜோன்ல இருந்து அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில இன்றும் 14 ரயில்களை அவங்க ரத்து செய்திருக்காங்க. குறிப்பாக இந்த ரயில்கள் தமிழ்நாடு, கேரளா, செகந்திராபாத் மற்றும் போன்ற பகுதிகள், பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களிலிருந்து ஆந்திரா தெலுங்கானா வழியாக மற்ற மாநிலங்களுக்கோ இல்லை இந்த இரு மாநிலங்களுக்கோ செல்லக்கூடிய ரயில்கள் தற்போது இந்த சவுத் சென்ட்ரல் ரயில்வே பகுதிகளில் இந்த ரயில்வே தண்டவாளங்கள்ல நீர் சூழ்ந்திருப்பதாலும் அதே போல தண்டவாளங்கள் பல இடங்களில் அடித்து செல்லப்பட்டிருப்பதாலும் தற்போது 14 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கையானது தொடர்ந்து கூடிக்கொண்டே வருகிறது. 2 நாட்களுக்கு முன்னாக சுமார் 140 ரயில் சேவைகள் வரை ரத்து செய்யப்பட்டிருந்தது. நேற்று 20 ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இன்றும் 14 ரயில் சேவைகள் தற்போது வரை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அபிநயா, ஆந்திராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, தெலுங்கானாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளத்தின் காரணமாக ரயில் சேவைகள் ரத்தாகி வருகின்றன. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முகிலன்.